வணக்கம். உபேந்திரா சார் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். வெரி பிக் ஃபேன் சார். அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ. ஸோ நீங்க படம் பண்றது வந்து இந்த ட்ரெய்லர் வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா, இல்லை அங்க பண்றது இங்க பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன். பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் த விஷுவலாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார். அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி. ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சாருக்கும் எல்லாருக்கும் வெரி பிக் கங்க்ராட்ஸ். And I hope this movie becomes a very big and இது வந்து கன்னடா படம் பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியா பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில மூவி ப்ரமோஷனுக்கு யூஐ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் நல்லா தமிழ் பேச வரல, பட் ஏன்னா தப்பா பேச மன்னிச்சிடுங்க. இப்போ நான் கேரக்டர் பத்தி நான் மூவி பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது. பட் I'm sure in just like 3 days you all will enter the UI world and you will expect the unexpected, because as you all know, Upi sir not only has pan-India fans but pan-world fans, and he stands out from everyone, creates magic in his work, and everybody is excited. And I believe that here also they'll get massive response. And hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Thank you so much. Nandri. லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினைச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னுட்டு, அதுக்காக நாங்க ஹங்கேரி போயிட்டு அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்க அது யூ கேன் என்ஜாய் பண்றீங்க தியேட்டர்ல பார்த்தா. இந்த மாதிரி ஒரு சவுண்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. வேற ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் ரெட்டி இந்த படத்துக்கு வேலை பண்ணிருக்காங்க. இஸ் a வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர். கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரு வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவரு இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸ் கிராபிக்ஸ் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்றேன். You have any questions? Yes. Sir, get a question. So please your mic கொடுங்க. மைக் கொண்டா. உபேந்திரா சார், இந்த படம் 4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க. ஐயோ இல்ல சார், அதெல்லாம் இது இல்ல சார். 2 hours 12 minutes அவ்வளவுதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 கிளைமேக்ஸ் இருக்கு, எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா ஓகே ரைட், थैंक यू. 100 கிளைமேக்ஸ் இருக்கு சார், நீங்க திங்க் பண்ணா. இல்லன்னா ஒரே கிளைமேக்ஸ். ஓகே சார். அப்போ அந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம் ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க தலையில. ஆமா சார். அது என்ன ஸ்பெஷல் சார்? அது நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உட்காரலாம் சார். அதுக்காக நீங்க படம் பாருங்க சார். ஓகே சார். தம்பி மைக் கொடுங்க. சார் வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னி எல்லாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லா சைடையும் மொபைல் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.